வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு புது படம் தான் அஹிம்சா. இந்த அஹிம்சா படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அபிராம் டக்குபாட்டி, கீதிகா திவாரி, சதா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. தேஜா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் படத்துடைய ஹீரோ ஒரு சின்ன கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. கூடி சீக்கிரம் தன்னுடைய முறப்பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஒம்பத்தும்புக்கும் போகாம ரொம்பவே அகிம்சா வழியில தான் வந்து தன்னுடைய லைஃபை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தான் கட்டிக்க போற முறை பொண்ணை யாரோ ரெண்டு பேர் வந்து ரேப் பண்ணிடுறாங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்ல தான் ஹீரோனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றாங்க. ஹீரோயினை ரேப் பண்ண இந்த ரெண்டு பசங்களுக்கும் வந்து சட்ட ரீதியா எப்படியாச்சும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ வந்து போராடுறாங்க. ஆனா இந்த ரெண்டு பசங்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார பேக்ரவுண்ட் உள்ள பசங்க. சட்டத்தை வந்து தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு சாட்சிகளை வந்து கலைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ், கோர்ட்டு இதெல்லாம் வந்து நம்பி பிரயோஜனம் இல்லை, நாமளே வந்து சட்டத்தை கையில் எடுப்போம், அந்த பசங்களுக்கு வந்து நாமளே தண்டனை கொடுப்போம் அப்படின்னு ஹீரோ களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களுக்கும் வந்து என்னாச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹீரோயின் வந்து குணமானாங்களா இல்லையா, ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அபிராம் டக்குபாட்டி ஆகட்டும், கீதிகா திவாரி ஆகட்டும், ஹீரோவோடைய இன்னசென்ட்டான நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் ஆகவே இருந்தாலும் இந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கும் வந்து ஏற்படும். அண்ட் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட்டாக வந்து சதா வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான். கொடுக்கப்பட்ட ரோலை வந்து அவங்களும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி தான் வந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காட்டுக்குள்ள தான் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள் வந்து நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடங்கமறு, அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை, இந்த மாதிரியான ஒரு சில படங்கள். பட் இந்த படம் வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. சின்ன சின்ன கோர்ட் ரூம் ட்ராமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தோட சாயல் மாதிரி இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து லைட்டாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து காட்டுக்குள்ளே தான் வந்து மொத்த படமும் வந்து போகும். இந்த படத்துலேயும் அதே போல தான். அண்ட் ஹீரோவும் வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து மேட்ச் ஆகுது. பட் ஒட்டுமொத்த கதையாக வந்து பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக தெரியாது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக ஃபாரஸ்ட்டில் நடக்கக்கூடிய அந்த சில காட்சிகள் எல்லாம் வந்து சூப்பராகவே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைவாகவே இருந்தது. ஏன்னா ஹீரோவுக்கு சண்டை போடவே தெரியாத மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து எப்படி வில்லனை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது வந்து ஒரு லிஸ்டே வந்து போடலாம். நம்ம ஹீரோ வந்து அந்த ரெண்டு பசங்களையும் கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கோர்ட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்குவாரு. ஸோ அத்தனை செக்யூரிட்டியும் மீறி நம்ம ஹீரோ வந்து எப்படி கோர்ட்டுக்குள்ளே போனாரு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸாக தான் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான இந்த ரன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் வந்து இருக்கு. போர் அடிக்காம தான் வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங்காக வந்திருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் தான். அதை எடுத்த விதத்துலையும் நல்லா தான் வந்து எடுத்திருக்காங்க, போர் அடிக்காமல். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கலாமோ, இந்த சில விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்பட்டுச்சு. அண்ட் சில பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸையும் இந்த படத்தில் வந்து குறைச்சிருந்தாங்கன்னா பார்க்க இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.